நமஸ்காரம். ஸ்ரீ கொடுங்கலூர் பாகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். இப் இப்ப இந்த 2026ல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கிரக பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து அத வந்து பார்த்துட்டீங்கன்னா, அத வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார். எங்க உச்சம் அடைகிறார். அது முக்கியமான மேட்டரு. உச்சம் அடையும்போது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன வந்து நன்மைகள் இருக்கும்? அந்த நன்மைகள எப்படி பயன்படுத்திக்கிறது? தீமையா இருந்தா எப்படி நம்ம தப்பிக்கிறது? இத பத்தி கொஞ்சம் விளவரி பேசியிருக்கோம். இப்ப குறிப்பாக வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, வந்து கடகராசிய பத்தி பேசியிருக்கோம் நம்ம. இந்த காணொளி முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமத்தி, ஆல்ன்ற பட்டன் நீங்க அமுத்திக்கங்க. நான் போடக்கூடிய வீடியோ ஏதாவது ஒரு வடிவத்தில உங்களுக்கு நிச்சயமா பயன்படும். கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு அந்த நேரத்தில உங்களுக்கு நன்மையா கிடைக்கும் உங்களுக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி அப்படி சொல்லும் பொழுது, ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க. 2டே 2 ராசிகள் மட்டும் தான் வெளிச்ச ராசி. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சந்திரன். உங்களுக்கு அதிபதி யாரு? சந்திரன். இது வந்து லைட்டிங் பிளானட் வெளிச்ச கிரகம்னு சொல்லுவாங்க. இந்த கடகராசி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடுமையான ஒரு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஏன்னா அஷ்டம சனியில நடந்தது உங்களுக்கு. அப்பல்லாம் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, எந்தெந்த பாதிப்பு வரக்கூடாதோ எல்லாமே நமக்கு வந்தாச்சு. இதெல்லாமே கிட்டத்தட்ட கடந்து வந்த பாதை. இப்ப இந்த சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். எங்க வந்திருக்கிறார் அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து உங்களுக்கு, சரியாக சொல்லணும் அப்டின்னா 9ஆம் இடத்துல. எது 9ஆம் இடம் அப்டி சொல்லும்பொழுது பார்வை அது. அந்த பார்வையில வந்து இருக்கிறாரு. உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல வந்து சூரியனோட வீட்ல வந்து கேது பகவான் இருக்கிறாரு. அது குடும்பஸ்தானம், குடும்பாதிபதி. அதே மாரி வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. அது ராகு மறைவு ஸ்தானம். இது நமக்கு வந்துலாம் பெரிய பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்மை கிடையாது. பாதிப்பு தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானம் ஆயிட்டாரு உங்களுக்கு. 12 குடையன் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து குரு வந்து பார்வை இருந்தா மட்டும் தான் நம்ம நல்லா இருக்கும். பார்வை இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அப்ப நமக்கு வந்து ஒரு பெரியோர்கள், ஒரு ஆசிரியர், ஒரு வழிகாட்டுதல் இவங்கலாம் நமக்கு யாருமே கிடையாது. நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு தனிச்சு விட்டாச்சு நம்ம ஒரு காட்டுக்குள்ள வந்து விட்ட மாரி ஒரு துடுப்பில்லாத படகுல வந்து பயணம் போட்டுருக்கிற கடகராசி நேயர்கள். இப்ப தன் கையே தனக்கு உதவி. அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படி சொல்லும்பொழுது வந்து நமக்கு சில நன்மைகள் செய்றாரு. எங்க மீனத்தில வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இப்ப பங்குனி மாசம் முழுசாமே சூரியன் அங்க இருப்பார். அப்ப சூரியனும் கூட சேர்ந்து சுக்கிரன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, உச்சம் பெற்று இருப்பதனால், கடுமையான சோதனைத்திலும் சில சாதனைகள் பண்ணலாம். அப்படியாப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வந்து எப்பவுமே தொழில் பொறுத்தவரைக்குமே, கடல் தாண்டி வாணிபம் செய்யலாம். கடகராசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, அந்த மாரி நன்மை கிடைக்கும். ஏன்னா வந்து நண்டு அப்படி சொல்லும்பொழுது வந்து தண்ணிக்குள்ள இருக்கிறது. அப்ப தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், தண்ணி தாண்டி வெளிய போறது. இதெல்லாமே வந்து நமக்கு நல்லதா கிடைக்கும். அதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறவங்க, நிச்சயமா வந்து இது ஒரு பொற்காலம். கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாழ்க்கை அமைஞ்சிரும். அதே மாரி வந்து நெறைய திட்டமிடுதல், நெறைய விஷயங்கள் இங்க வந்து மனசுக்குள்ள இருக்குது. ஓடிட்டே இருக்குது. கற்பனையா இருக்குது, கனவா இருக்குது. அதே மாரி எழுதி வைக்கிறோம். இல்ல அப்டின்னு அத வச்சு பேசுறோம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, டக்குனு ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? அப்டின்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. அதாவது வந்து இதுக்குண்டான ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது, "சரி இத்தன நாள் விட்டாச்சு. இப்ப ஏதோ பண்ணலாம்." அப்படின்ற அளவுக்கு வந்து நெனைக்கிறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா நன்மை கிடைக்கும். குறிப்பாக வந்து கடகராசி நேயர்கள் எப்பவுமே சேமிப்புடைய உடைய நேயர்கள் நீங்க. ரூ. 10 வேணும். பிள்ளைகளுக்கு வேணும். மனைவிக்கு வேணும். எதிர்காலத்துக்கு வேணும். உங்க குடும்பத்த நீங்க எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க வந்து நாயா பேயா கஷ்டப்படுவீங்க. ஆனா நம்ப பிள்ளை ஆட்டோல போகணும், கார்ல போகணும். பஸ்ஸுல போக்கூடாது. நடந்து போக்கூடாது அப்படின்னு நெனைப்பீங்க. அதே மாரி மனைவியுமே. இந்த மாரி வந்து குடும்பத்த ரொம்ப ஒரு அதிகமான ஒரு அக்கறையோட ஒரு பாதுகாப்பா நீங்க இருப்பீங்க. அதாவது நாம கஷ்டப்படுறது, இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம நல்லா செல்வாக்கா இருக்கிறது, இல்ல நெறைய வந்து வயித்துக்கு சாப்பிடுறது, ருசியான பொருள் சாப்பிடுறது, இதெல்லாம் பண்ணா யாருக்கு தெரிய போகுது? காசு தான் முக்கியம். பணம் இருந்தா நம்ம எல்லாம் மதிப்பாங்க. அப்படின்ற ஒரு காலகட்டத்தில ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அதுக்குண்டான நெறைய அத வந்து ஒரு போராட்டம், 2வது வந்து ஒரு அவமானம், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மனசு பாதிக்கிற அளவுக்கு, அதேமாரி வந்து உடம்ப பாதிக்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டவங்க நீங்க. அப்ப வந்து இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவமாயிருச்சு. அந்த அனுபவத்த கொண்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும்? முதலீடு மண்ணு மேல போடணும், பொண்ணு மேல போடணும், பொருள் மேல போடணும். ஆனா வீண் செலவு பண்ணக்கூடாது. அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருக்கும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுக்கு மேல வந்து பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க பேர்ல வந்து மாசமானா ரூ. 10,000 போட்டா போதும். இல்ல ஒரு அமௌண்ட் வருது. ஒரு லட்சக்கணக்குல போட்டா போதும். அவன் எதிர்காலம். அதேமாரி பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, திருமணம் யார்கிட்டயும் கையேந்தக்கூடாது. எங்கிட்டயும் கையேந்தக்கூடாது. அப்படின்ற அளவுக்கு அப்பா, அம்மா 2 பேரும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்கள வந்து கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. ஒண்ணுங்களா? அடுத்தவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இதுநாள் வரைக்கும் ஓடி ஆடி வேலை செஞ்சோம்.
எங்கெங்கேயோ போனோம். என்னென்னமோ பண்ணணும். அத வந்து பார்த்தீங்கன்னா, முதலாளிக்கு சம்பாரிச்சு குடுத்தோம். நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்ல பேர் இருக்குது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்த தெரியல, பொய் சொல்ல தெரியல. அதேமாரி வச்சுக்கோங்க அடுத்தவங்கட்ட அபகரிக்க தெரியல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நல்ல பேர் நமக்கு ஒரு எப்படின்னா, சரி நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் குடுக்குறேன். உங்களுக்கு ஏதோ உதவி பண்றேன். இதே பிசினஸ் நீ இந்த கான்ட்ராக்ட் பேஸ் நீங்க எடுத்து செய்யுங்க. நீங்க ஏதோ பண்ணுங்க. நீங்களும் ஒரு முதலாளி ஆயிக்கங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த உறவினர்கள் அப்படி சொல்லும்பொழுது வந்து 3வது மனுஷன், முகம் தெரியாதவன், பழக்கவழக்கமானவன், ஒரு முதலாளி. இவங்களோட வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, பார்வை நம்ம மேல படுது. யாரு? அதான் சுக்கிர பகவான். சரிங்களா? ஆனா, நான் முதல்லயே சொல்லியாச்சு. 12ஆம் இடத்துல வந்து குரு மறைவுஸ்தானம் இருக்கிறதுனால, நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு ஆக மாட்டாங்க. புது முயற்சி, புது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடையில வந்து பேசுறோம். இல்ல அப்டின்னா ஒரு திருவிழாவுக்கோ, இல்ல ஒரு கல்யாண காட்சி போகும்போது, நம்பள வந்து விசாரிக்கிறாங்க. அப்ப நமக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நம்பள நம்புறாங்க. அவங்கள பிடிக்குது. இது ஒண்ணு நடக்குதுங்களா? அடுத்து வந்து வெளிநாட்ல செட்டில் ஆனவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, எவ்வளவோ கற்பனை, எவ்வளவோ கனவு, எவ்வளவோ யோசனை. இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில 10 விஷயம் நெனச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது 2 விஷயம் உங்களுக்கு கைகூடி வரும். அந்த 2 விஷயமும் கூட பெஸ்ட்டா தான் இருக்கும். நம்பிக்கையோட நீங்க வந்து செயல்படுங்க. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, போலீஸா இருக்கிறவங்க, வக்கீலா இருக்கிறவங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றவங்க, அதேமாரி ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பிசினஸ் பண்ணவங்க. உங்களுக்கு இத்தனை நாள் இழந்ததுக்கு உண்டான ஓரளவுக்கு சரி கட்டுற அளவுக்கு, அதாவது வந்து வெளியில சொன்னா கூட பரவால்ல, பிரச்சனை இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசு திருப்தியா இருக்கும். அந்த மாரி வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, திருமணம் அப்படி சொல்லும்பொழுது வந்து, அ உங்களுக்கு பெரும்பாலும் திருமண தடங்கல்கள் ஆகாது. அதாவது இன்னும் செட்டில் ஆயிரணும். வீடு கட்டணும். சொந்தமா வந்து தொழில் செய்யணும். இல்ல வந்து ஒரு நிரந்தரமான வேலை இருக்கணும். அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளி போடுவீங்க நீங்க. அதாவது நம்ப பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது. வரக்கூடிய மனைவி படக்கூடாது. அதேமாரி வந்து சமுதாயத்தில வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவம் நம்ம குடுக்கணும் அப்படின்னு நெனைப்பீங்க. அப்படியேப்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இது ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்குண்டான ஒரு வாய்ப்புமே நமக்கு இருக்கு. அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு விருப்பப்பட்ட இடத்துல உங்களோட விருப்பத்த தெரிவிக்கும் பொழுது ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். தெரிவிக்கும் பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அங்க அக்செப்ட் பண்றாங்க நமக்கு. ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. இல்ல ஏற்கனவே சொல்லியாச்சு. குடும்பத்தில வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட ஒரு செயல்பாடுகள், ஒரு வசதி வாய்ப்புகள், இல்ல அப்படின்னா வந்து ஒரு இனம் அப்படி சொல்லும்பொழுது வந்து டிஃபரெண்ட் இருக்குது அப்படின்னா, இது ஏத்துக்கிற அளவுக்கு, நம்மள பத்தி பேசுற அளவுக்கு, நம்ம மேல ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். புள்ள நல்ல புள்ள, பையன் நல்ல பையன் சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்ப விருப்பப்படியும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா அரேஞ்சுடு மேரேஜும் நீங்க திருமணம் பண்ணலாம். அந்த மாரி ஒரு வாய்ப்புகளும் ஓரளவுக்கு இருக்கு. பிள்ளைகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து குழந்தை பாக்கியமே இல்லைங்க. ரொம்ப ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் பக்கமா ஆயிருச்சு. குழந்தையே இல்ல. நாமளும் வந்து போகாத கோயில் கிடையாது, பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே பண்ணியாச்சு. அதாவது குழந்தை இல்லாதவங்க மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா கவனிச்சு பாருங்க. இது வந்து கொஞ்சம் நீங்க ஒரு மெயின்ல வச்சுக்கங்க. அவங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலுமே, அவங்களுக்கு அந்த தரித்திரம் மட்டும் நீங்கவே நீங்காது. 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்க வச்சிருப்பாங்க. தனியார் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் நல்லது, கெட்டது எல்லாமே இருக்கும். 2 பேர் இருப்பாங்க. குழந்தைங்க இருக்காது. ஆனா, அவங்க வீட்ல வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, எவ்வளோ சம்பாரிச்சாலும் தங்காது. அவங்களும் ரூ. 10 கடனா தான் இருப்பாங்க. ரொம்ப இறுக்கியும் வச்சுப்பாங்க. அதாவது ஒரு தேவையற்ற செலவு பண்ணவே மாட்டாங்க. அதாவது ரொம்ப கருமித்தனமா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அவங்க கூட வந்து முன்னேறவே மாட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? குழந்தை செல்வம். செல்வம் அப்படி சொல்லும்பொழுது, அதுதான் வந்து மகாலட்சுமி. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, எல்லாமே வந்து அதில அடங்கிருக்கு. அப்படியேப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 குறிப்பாக இந்த மார்ச் மாசம் 26ஆம் தேதி வரைக்குமே, உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உடம்பு அப்படி சொல்லும்பொழுது வந்து மன உளைச்சல், வியாதி நீங்களே வர வச்சுட்டீங்க. அதெல்லாம் வரல. யோசனை, எந்நேர சிந்தனை. தூங்கும்போது தூக்கமே இருக்காது உங்களுக்கு பெரும்பாலும். இதுக்கு முன்னாடி வந்திருக்காது. யோசனை பண்ணி, யோசனை பண்ணி, யோசனை பண்ணி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மென்டல் டார்ச்சர். கடன் ஆயிருச்சு, அங்க கட்டணும், இங்க கட்டணும், அங்க வாங்கணும், இங்க வட்டிக்கு மேல வட்டி வந்துருச்சு, லோன் கட்டணும் அப்படின்ற அளவுக்கு. இந்த ஒரு கடுமையான சூழ்நிலை தப்பிக்கிறீங்க. அதுலருந்து வெளிய வர்றீங்க. இப்ப நீங்க சொன்னா 4 பேர் கேட்கறாங்க. ஒரு புதிய கடன் நமக்கு கிடைக்குது. தொலைவா இருந்து ஒரு தொலைபேசி வாயிலா ஒரு ஃபோன் பண்றாங்கன்னா அப்படின்னா நன்மை கிடைக்குது. என்னைக்கோ வந்து யாருக்கோ நல்லது பண்ணியிருக்கிறோம். அவங்களால் நமக்கு ஒரு நல்லது நடக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாசத்துக்குள்ள அதுக்குண்டான யோகங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் இந்த சுக்கிரன் கண்டிப்பா உங்களுக்கு கை குடுப்பாரு. நம்பிக்கையோட இருங்க. அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா, சொத்தோ, மண்ணோ, மனையோ, வீடோ, வாசலோ இல்ல அப்படின்னா பழசு புதுசு பண்றது, சிறுசு பெருசு பண்றது இதெல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் வரும். அப்ப இதுக்கு உண்டான ஒரு முயற்சியும் பண்ணுங்க. ஏன்னா,
எதுவுமே வந்து இது ஏன்னா கடந்த காலகட்டத்தில வந்து நமக்கு வந்து சில தொந்தரவுகள், பிரச்சனைலாம் இருந்ததுனால, சில விஷயங்கள் செய்யறதுக்கு, பண்றதுக்கு நம்ம பயப்படுறோம். பயமில்லாம இருந்தீங்க அப்படின்னாவே, துணிச்சலோட இறங்குனாவே, நாம ஜெயிக்கிறோம். நாம பண்றோம், சாதிக்கிறோம். அதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, கடகராசி பற்றி பொதுவான தகவல்கள். நீங்க ஒரு விஷயம் நல்லா கரெக்ட்டா கவனிச்சுக்கணும். இது அவ்வளோ ஜென்ரலா வந்து பார்க்குறோம் நம்ப. இப்ப உங்களுக்கு வந்து நட்சத்திரங்கள் மாறுபடும். அதேமாரி வந்து திசைகள் மாறுபடும். புத்திகள் மாறுபடும். சாராம்சம்னு ஒண்ணு இருக்குது. அது மாறுபடும். அடுத்து வந்து அந்தரம் ஒண்ணு இருக்குது. இது ஒரு மாற்றங்கள் வந்துரும். இது எல்லாமே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம்க்கான வந்து பார்த்துட்டா, என்னோட நம்பர் கீழ இருக்கு. அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணி நீங்க ஃபோன் மூலியமாவோ, மெசேஜ் மூலியமா எனக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா, குறைந்த கட்டணத்தில் உங்களோட ஜாதகத்த அக்கு வேற, ஆணி வேற அலசி ஆராய்ஞ்சு, ஒரு தெளிவான விளக்கங்கள், சூட்சமங்கள் மெயினா. இந்த பிரச்சனைலருந்து எப்படி வெளிப்படுறது? இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அடுத்த கட்டத்துக்கு போகணும். அப்படின்னு கரெக்ட்டா தெளிவா சொல்லப்படும். ஒரு விஷயம் நீங்க கவனமா நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. கடவுள் படைக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனையுமே சரிங்களா? இவன் பணக்காரனா இருக்கணும், இவன் ஏழையா இருக்கணும். அப்படின்ற அளவுக்கு எந்த ஒரு கடவுளும் படைக்கல. எல்லாருமே அதான் வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். எல்லாமே வந்து அந்த ரீதியில தான் வந்து கடவுள் குடுத்திருக்கிறாரு. சில பேருக்கு தானா அமையுது. சில பேர் கஷ்டப்பட்டாலும் அமையல. சில பேருக்கு இன்னும் போராட வேண்டியது இருக்குது. அந்த போராட்டம் வெற்றிகரமா அமையணும் அப்படின்னா, என்னோட காணொளி முழுசா பார்த்து, எனக்கு வந்து தெரியப்படுத்தி, ஒரு ஜாதகம் வந்து ஒரு காணொளில நீங்க பார்க்குற மாரி பாருங்க. இந்த சேனலை முதலா பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்தி, ஆல்ன்ற பட்டன குடுத்துக்குங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடனா பதில் சொல்லப்படும். அதேமாரி வந்து உங்களோட எதிர்காலத்தை சரியான முறையில தீர்மானம் பண்ணி சொல்லப்படும். ஸ்ரீ கொடுங்கோளூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு, கேரளா. நன்றி, வணக்கம்.